எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் 99 எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக. இந்தியா கூட்டணியில் 234 எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்றிருந்தாலும் 99 எம்பிக்களை உடைய தனியாக அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி இப்போது எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து அவருக்கு வழங்கப்பட இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2014-19 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி 44, 52 ஆகிய தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான 543 எம்பிக்களில் 10% அல்லது 80 எம்பிக்களை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுக்க முடியும் என்பதால் எதிர்க்கட்சி அந்தஸ்தே எவருக்கும் இல்லை என அந்த தலைவர் அதற்கான இருக்கை, பதவி, அதிகாரம் யாருக்குமே வழங்கப்படவில்லை. மக்களவை தலைவர் என்றுதான் காங்கிரஸ் கட்சியின் குழுவுக்கு வழங்கப்பட்டது. இப்போது எதிர்க்கட்சி தலைவர் என்ற இருக்கையை உருவாக்க வேண்டிய, ஒப்புக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு தற்போது மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி அரசு தள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகி இருக்கிறது. 240 எம்பிக்களை உடைய பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் அங்கு ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் கூட்டணி அரசாக பொறுப்பேற்க இருக்கிறது. 234 எம்பிக்களை உடைய இந்தியா கூட்டணியில் 99 எம்பிக்களை உடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி இனிமேல் மறுக்க முடியாது. எதிர்க்கட்சி தலைவருக்கான இருக்கையை வழங்க வேண்டும், அதற்கான அந்தஸ்தை வழங்க வேண்டும், அதற்கான அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று இந்திய மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளே இல்லாமல் 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை கூட்டணி அரசு, எதிர்க்கட்சி தலைவர் என மக்களவையிலும் பலவித நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. வலுவான எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணியின் சார்பாக ராகுல் காந்தி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை அவர் பெற இருக்கிறார். நாடாளுமன்ற அரசியலமைப்பு சட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கான மரபுகள், விதிமுறைகள் வகுக்கப்படவில்லை என்றாலும் அந்த மரபுகளை தாமே வகுத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அங்கு சர்வாதிகார போக்கோடு எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை எந்த கட்சிக்கும் கொடுக்காமல் 10 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராகுல் காந்தி பயன்படுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்துள்ளது. பிரவீன்.